ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய நினைக்கலாம், ஆனால் அதற்கு எங்களது பொதுக்குழு அனுமதிக்காது என எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது ஓபிஎஸ் அவர் நினைக்கலாம், ஆனா எங்க தலைமை அதுக்கு உடன்படாது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோடு 3 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் கோடிநாயக்கனூரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டியிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரை உலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள், வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டியிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராக்கினாங்க. மாண்புமிகு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார். அதில் ஒன்று, மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிர்பணப்படுத்தி நாங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம். ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணையம் பலமுறை இவருக்கு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகல. அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2019 ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார். என்ன ஒருங்கிணைப்பாளர் வேணும்னாங்க. அவருக்கு வெறும் 3% பேர் தான் ஆதரவு இருந்தாங்க. வெறும் 3% பேர் தான், 10 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 97% பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருந்த ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம், துணை முதலமைச்சர் கொடுத்தோம், நல்ல இலாக்கா கொடுத்தோம். அப்பவும் அவருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.